போராடித்தான் சுதந்திரம் பெற்றோம். பெற்ற சுதந்திரத்தை ஒற்றை குடும்பத்தின் ஆடம்பரத்திற்கு அடமானம் வைத்தோம். இதன் விளைவாக சூழ்ச்சியால் வென்ற முகாலய பேரரசின் பெருமைகளை வரலாற்று பாடமாக பள்ளியில் பயின்றோம். வாஞ்சிநாதனையும் பூலித்தேவனையும் வேலு நாச்சியையும் அழகு முத்துக்கோனையும் குமார கம்பண்ணனின் பெருமையும் போற்றி வணங்கிட மறந்தோம். சுதந்திரத்தின் பின் பிளவுபட்ட பாரதத்தின் பாகிஸ்தான் பகுதியை கல்விச் சேவை செய்ய மதமாற்ற கும்பல் தேர்ந்தெடுக்கவில்லை. ஏன் என்று யோசித்ததுண்டா? ஆம், இங்கே கல்வியுடன் சேர்ந்து மதத்தையும் புகுத்த முடிந்தது. பள்ளிகளுக்குள் தேவாலயங்களை எழுப்ப முடிந்தது. பாதிரியாளர்களை தாளாளர்களாக ஆக்க முடிந்தது. பைபிளை புதிய ஏற்பாடு என்ற பெயரில் மாணவ செல்வங்களிடம் கொடுக்க முடிந்தது. இதனை தட்டி கேட்க வேண்டிய ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தது மிஷனரிகள். இது மட்டுமா? சிவன் சொத்திலும் சிலுவைகள் முளைத்தன. ஸ்ரீராமர் கழுத்தில் செருப்பு மாலைகள் விழுந்தன. சென்னிமலையை கல்வாரி மலையாகவும் திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாகவும் மாற்ற முயற்சித்தார்கள். இந்து முன்னணி மட்டும் களத்தில் இறங்கி போராடவில்லை என்றால் அதையும் செய்திருப்பார்கள். இந்துக்களுக்கு எதிராக மேல்முறையீடு செய்த இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கும் 46,323 கோயில்களின் ஆபரணங்கள், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், காணிக்கைகள் இவற்றை வைத்துக்கொண்டு அல்லோலையா சேகர்பாபு பராமரித்தது